Hi, I'm Dr. Padma Priya. I'm a senior consultant pediatrician and a specialist in newborn in Rainbow Children's Hospital. பிறந்த குழந்தைகளை குளிப்பாட்டலாமா வேண்டாமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. பேபி பிறந்த உடனேயே அது வெதவெதப்பான ஒரு மதர்ஸ் யூட்ரஸ்லேருந்து வெளியில வருது. 37 டிகிரி செல்சியஸ்ல அம்மாவோட வூம்ல இருப்பாங்க. அதுலேருந்து வெளியில வந்தா சில்லுன்னு தான் இருக்கும் பாப்பாக்கு. ஸோ ஜென்ரலி இட் இஸ் நாட் அட்வைசபிள். பாத் கொடுக்கறது முதல் 48 மணி நேரம் குழந்தைக்கு குளிப்பாட்ட அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு மேல அந்த ஒரு ஒயிட் கிரீமி மெட்டீரியல் அதுக்கும் குழந்தையோட ஸ்கின்ல அது பேர் வர்னிக்ஸ் கேசியோசா பேர். பேபியோட ஹீட் சீதோஷ்ண நிலை வெதவெதப்பா வச்சிருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது அது ஆசிட் மேண்டலா இருக்கிறதுனால பேபிக்கு வேற எந்த இன்ஃபெக்ஷனும் வராத மாதிரி அதுக்கு பாதுகாப்பா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டே அது போட்டு நிறைய பேர் அது எண்ணெயை தடவி அதெல்லாம் எடுத்து நிறைய வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் எப்ப குளிப்பாட்டலாம் அப்படின்னாக்கா தொப்புள் கொடி விடுற வரைக்கும் தண்ணி ஊற்றி குளிக்க வைக்க வேண்டாம் தான் சொல்றோம். ஸ்கின் ரொம்ப மென்மையா இருக்கும். குழந்தையோட ஸ்கின் தொடச்சி வேணா விடலாம். ஒரு டவல் பிழிஞ்சி உடம்பு ஸ்பஞ்ச் பாத்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தொடச்சி விடலாம். தொப்புள் கொடி விழுந்த அப்புறம் ரெகுலரா சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி பாத் கொடுக்கலாம். யூசுவலா தொப்புள் கொடி 7 நாள்ல இருந்து ஒரு 10 நாளைக்குள்ள விழுந்துடும். அதுக்கப்புறம் பேபி சோப் தான் யூஸ் பண்ணணும். எல்லாம் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற சோப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அகைன் பேபியோட ஸ்கின் ரொம்ப மெதுமையா இருக்கும். பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற சோப்னா அது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஸோ பேபி பார் சோப் வருது, இல்லைனாக்கா அந்த லிக்விட் சோப் கூட வருது. அதை யூஸ் பண்ணி பேபிக்கு ஜென்டலா வாஷ் பண்ணிட்டு வாட்டர் போட்டு இது பண்ணலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றி குழந்தைய குளிப்பாட்டக்கூடாது. இங்க ஊற்றி பார்த்தோம்னா நம்ம கை பின்னாடி அந்த சூடு நம்மளுக்கு பொறுக்குதுன்னா அந்த அளவு சூடு யூஸ் பண்ணாக்கா போதும். குழந்தைய குளிப்பாட்டுற இடம் ஜன்னல்லாம் மூடிட்டு ஒரு வார்மான இடமா இருக்கணும். குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் துணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு மேக்ஸிமம் பாத் டைம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேல ரொம்ப நேரம் ஊற வச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது. அஃப்கோர்ஸ் ஆயில் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. கோகனட் ஆயில் தான் பெஸ்ட். கோகனட் ஆயில் பேபிக்கு பாத் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜென்டலா மசாஜ் பண்ணலாம். யூஸ்வலா மதரோ இல்ல கிராண்ட் மதரோ அவங்க வீட்டுல இருக்கிறவங்க குளிப்பாட்டினாலே போதும். தனியா அதுக்குன்னு அந்த ஆயாவெல்லாம் வச்சு கூப்பிட்டு செய்யறதுக்கு அது நல்லதில்லை. பிகாஸ் இந்த காலத்துல நிறைய இன்ஃபெக்ஷனும் இருக்கு. அவங்க மூலம் அவங்க சம்டைம்ஸ் அந்த ட்ரெடிஷனல் பிராக்டிஸ்ல வாயில ஊதி மூக்குல ஊதி சளி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அவங்க ஜென்டலா கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு பேபிக்கு வெதவெதப்பான தண்ணியும் பேபியோட லிக்விட் சோப்போ இல்ல பார் சோப்போ போட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிடலாம். எப்படி துடைக்கணும்னா ரொம்ப தேய்க்க கூடாது. அகைன் ஸ்கின் ரொம்ப மெதுமையா இருக்கிறதுனால ரப் பண்ணக்கூடாது. ரப் பண்ணா பாப்பாக்கு ரேஷஸ்லாம் வரும். அதனால பேட் ட்ரைன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷன், எனி மாய்ஸ்சரைசிங் லோஷன், மெயினா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப வாசனையா உள்ள பொருட்கள் சோப் ஆர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளா இருக்கிறது யூஸ் பண்ணணும். கலர்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் பேபிக்கான அதுக்கு தகுந்த pH யூசுவலி டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு போட்டிருப்பாங்க. அண்ட் தென் ஹைப்போ அலர்ஜெனிக். இந்த ரெண்டு விஷயமும் ஹைப்போ அலர்ஜெனிக் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அதாவது ஸ்கின் டாக்டர் அங்கீகாரம் பண்ண பொருட்கள் அண்ட் அலர்ஜி காஸ் பண்ணாத பொருட்கள் இப்பெல்லாம் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. மேஜர் கம்பெனிஸ்ல இருக்கிற பிராண்ட்ஸ் எது வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். மின்காலத்துல மாதிரி மஞ்சத்தூள் தேய்ப்பாங்க, அப்புறம் கடலை மாவு, அப்புறம் சாம்பிராணி போடுறது அதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். பிகாஸ் அதனால குழந்தைகளுக்கு பின் விளைவுகள் ரொம்ப பிரச்சனையா வரும். அதே மாதிரி டால்கம் பவுடர் கூட குழந்தையோட ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் 48 hours பிறந்த 2 நாள் குளிப்பாட்ட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உடம்பு தொடச்சி விடுங்க. தொப்புள் கொடி விழுந்த அப்புறம் தண்ணியும் பேபியோட சோப்பும் போட்டு குளிக்க வைக்கலாம். குளிக்க வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டு இந்த மாதிரி பராமரிச்சா குழந்தை ஸ்கின்னும் நல்லா இருக்கும், குழந்தையும் நல்லா தூங்கும், அண்ட் இட் வில் பி a healthy child. Thank you.